என் அன்பு பிள்ளையே, உனக்குள் எவ்வளவு வேதனைகள் எனக்கு தெரியாதா என்ன? சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவிற்கு பிரச்சனைகள். கலங்காதே, பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். அனைத்தும் மாறப்போகின்றது. உனது வாழ்க்கை முறைகளை நான் மாற்றப் போகின்றேன். உன்னை உயர்த்தும் பணி என்னுடையது குழந்தையே. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே. உனக்காக எல்லையற்ற மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. கவலைப்படாதே. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றார். அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்க கூட ஏன் மறுக்கின்றார்? எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லயத்துக் கொண்டிருக்கின்றார். நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை குழந்தையே. ஆனால் அது நிராசையாகி மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் நீ செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகின்றேன். நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும். காலதாமதமாயினும் அது நிச்சயம் நடக்கும். தனத்தையும் தானியத்தையும் வஸ்திரங்களையும் அளிப்பது மட்டும் தட்சணையாகி விடாது குழந்தையே. குருவின் ஆணையை பொறுமை, நம்பிக்கை நிறைவேற்றி அவரை சந்தோஷப்படுத்துவதும் தட்சணையே. நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமும் அல்ல, துயரம் என்று நீ வருந்துவது நிலையான துன்பமும் அல்ல. நான் உன்னோடுத்தான் இருக்கின்றேன். நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்விலும் உன்னை நான் காத்து வருகின்றேன். எங்கே இப்பொழுது நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்கிறாயா? உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினால் உனக்கு புரியும் குழந்தையே, எங்கெல்லாம் நான் உன்னை காத்தேன் என்று. ஆனால் இப்போது அனுபவிப்பது உன் கர்மவினை. அதையும் சீர்படுத்தவே நான் இருக்கின்றேன். உன் இரக்க குணம், எந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம், நீதி நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் நான் கஷ்டப்படுகின்றேன் என்று நினைக்கின்றார். கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது நல்லதையே நினைத்து நல்லவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்? உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகின்றார்கள். இது இன்றோ நேற்றோ அல்ல, காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைத்தான் குழந்தையே. நற்குணம் கொண்ட நீ எஞ்சியுள்ள உன் கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் முக்தியையும் பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கின்றார். ஆனால் கெட்டவர்கள் தற்போது நன்றாக இருப்பதாக தெரியும். அவர்களுடைய கர்ம காலம் மோசமானதாகவும் கோரமாகவும் அமையும். நீயே உன் வாழ்வில் அப்படிப்பட்டவர்கள் படும் துயரங்களை பார்த்திருப்பாயல்லவா? அதனால் முதலில் இந்த கஷ்டத்தை சமாளிக்க முடியும் என்று நினை. சோர்வெதற்குனக்கு? இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும், செயலை வேகப்படுத்தும், மந்த புத்தியை போக்கும். நீ திறம்பட செயல்படுவார். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும். உன் வாழ்வில் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த வேண்டாம். இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காலம் உங்களை விட பலம் மிக்கது என்று. விரைவில் நீ நினைக்கும் மங்கள காரியம் உன் வீட்டில் நடைபெறும். பொறுமையோடு இரு குழந்தையே. சாயப்பா இருக்கும்போது எதற்கும் கலங்காதே. நானே அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன். நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், நீ தனியே அழும் போதெல்லாம் கண்ணீரை துடைக்கவும் நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே. வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல். சில பேருக்கு மிகவும் நன்றி சொல். பலர் உனக்கு பாடம் கற்பிக்க வந்தவர்கள், சிலர் பாடமாகவே வந்தவர்கள். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தைகளால் போராடுவதை விட மௌனமாய் கடந்து போவதே சிறந்தது. இதுவரை செய்தவர் இனியும் செய்வார். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். இதுவரை காத்தவர் இனியும் காப்பார் என்று என் மீது நம்பிக்கையுடன் இரு தங்கமே. நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நீ இருக்க வேண்டும். நீ எல்லாம் எங்கே வளரப் போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன். நீ முழு மனதுடன் செய்யும் ஒவ்வொரு துளி தானமும் தர்மமும்
உன்னையும் உன் சந்ததிகளையும் 7 தலைமுறைக்கும் கவசமாக காக்கும். கலங்காதே, உனது சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் காலம் வந்துவிட்டது. நான் உன்னை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக வருவேன். எனக்காக காத்திரு. என் வருகைக்கு பிறகு உன் வாழ்க்கையே மாறப்போகின்றது குழந்தையே. கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை. ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் கண்டிப்பாக தருவார். உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும். கெட்டவர்களை உன்னிடம் நெருங்க விட மாட்டேன். ஏனென்றால் நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்ட என் செல்ல குழந்தை நீ. பயப்படாமல் இரு தங்கமே. நான் இருக்கின்றேன் உனக்காக. நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும். உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்தடையும். நிச்சயம் அவை நிறைவேறும். பொறுமையோடு காத்திரு. அன்பு குழந்தையே, போனது போகட்டும். அதை பற்றி கவலைப்படாதே. அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே. அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு. உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. என் செல்ல பிள்ளை நீ. சந்தோஷமாக இரு. எதற்காக பயப்படுகின்றா? எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றாய் குழந்தையே? நீ எனது பிடியிலேயே இருக்கின்றாய். நானே உனது தந்தை, பாதுகாவலன். பிறகு எதற்கு உனக்கு இந்த பயம்? துன்பம் வந்த நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி நல்ல ஆலோசனையை சொல்பவர் யாராயினும் அவர்கள் இறைவனின் வடிவங்களே. இறைவனின் சங்கல்பம் இல்லாமல் அவர்கள் அந்த நன்மை நல்கும் ஒன்றை சொல்ல மாட்டார்கள். எல்லாம் முடிந்தது என்று நினைக்கின்றாயா? இதுதான் ஆரம்பம். உன் நிலைமையை மாற்றி உன்னை வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்த்துவேன். உனக்காக நான் வருவேன் தங்கமே. உன் விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது. பதறாதே. உன் குரல் கேட்டு ஓடோடி வருகின்றேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. நான் இருக்கும் போது எதற்காக பயப்படுகின்றார்? வெற்றி பெறப் போகின்றோம் என்று தெரிந்து போராடுபவன் தைரியசாலி அல்ல. வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தும் தன் குறிக்கோளை அடைய போராடுபவன் தான் உண்மையான தைரியசாலி. உன் பெயரால் அறிமுகம் செய்வதை விட உன் செயலால் அறிமுகம் செய்து கொள். இந்த உலகம் என்றும் உன்னை மறக்காது. எறும்பு என்றால் கடிக்கத்தான் செய்யும். தேள் என்றால் கொட்டத்தான் செய்யும். பாம்பு என்றால் தீண்டத்தான் செய்யும். மிருகம் என்றால் தாக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த மனிதன் மட்டும் என்ன செய்வான் என்பது யாருக்குமே தெரியாது குழந்தையே. படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு வாழ்க்கை பாடத்தை சிறப்பாக கற்றுத்தரும். உதவி செய்து பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனமிருப்பதில்லை. உதவி வாங்கி பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனமிருப்பதில்லை. எல்லாவற்றையும் அறிவால் மட்டும் தீர்மானித்து விட முடியாது. தீர்மானிப்பதற்கு நல்ல அனுபவங்களும் தேவை குழந்தையே. அன்பாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதன் அர்த்தம் தெரிந்தவர்களிடம் காட்டு. அப்போது தான் மதிப்பு தெரியும். சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாயிரு. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் குழந்தையே. என் நாமத்தை சொல்லி உறங்கு. நிம்மதியாக உறக்கம் வரும். அவரவர் வாழ்க்கையில் 1000 தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே. நீ எல்லாம் எனக்கு சமமா என ஏளனமாக பார்ப்பவரிடம் நான் உனக்கு சமம் அல்ல, சற்று மேலே என்று உணர்த்தும்படி ஒரு வாழ்க்கையை நீ கண்டிப்பாக வாழ்வாய் குழந்தையே. நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான நல்ல நாள் கண்டிப்பாக உன்னை தேடி வரும். எல்லாம் உன்னை சுற்றி இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்தது போல இருக்கின்றா. மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒன்று உன்னை தளர வைக்கின்றது. எதுவும் உன்னை விட்டு சென்று விடவில்லை தங்கமே. உனக்கு இப்போது கிடைக்காதது போல் ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கான எதுவும் உன்னை விட்டு செல்லாது. தனிமையில் நீ என்னோடு பேசியது வெளியே என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உள்ளது. மனதில் கவலையும் முகத்தில் சிரிப்பும் வைத்துக்கொண்டு நடக்கிறாய். நீ கேட்டதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னை வணங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றா. நிதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு வா. பொறுமையோடு என் முன் அமர்ந்து உன் பிரச்சனைகளை சொல். மனபாரம் குறைந்துவிடும். உனக்கான தீர்வும் விரைவில் வரும். உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் செல்லமே. உன் வலி வேதனை அனைத்தையும் அறிந்தவன் நான்.
உனக்கான நாளை உருவாக்கத்தான் உன்னை சோதித்தேன். உன் நம்பிக்கை பொறுமைக்கு தக்க விடிகள் பிறக்கப் போகின்றது. காத்திரு மகளே. நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன. இப்போது உள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ விரைவில் முழுமையாக விடுதலை அடைய உள்ளாய். கலங்காதே. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் இந்த சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள் தங்கமே. உன்னை ஏளனமாக நினைத்தவர் முன்னே தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன் கை ஓங்கி நிற்கும். உன் வாழ்க்கை விரைவில் அற்புதமாக மாறும். நீ செய்த பிரார்த்தனைகள் என் செவிகளில் கேட்டது தங்கமே. உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். கடவுளின் அருள் காப்பீடு போன்றது. அது உங்களுக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும். என்னையே நினைத்து உருகும் என் பக்தனின் வேண்டுதலை நிறைவேற்றுவது எனது கடமையாகும். உன் மனசுமைகளை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய். உன் நல்வாழ்விற்கான அனைத்து வளங்களையும் அதற்கான காலங்களில் உனக்கு நான் அருள்வேன் என்று உறுதியளிக்கின்றேன் தங்கமே. எங்கும் நிறைந்திருக்கின்றேன் நான் நுழைவதற்கு எனக்கு எந்தவித கதவும் தேவையில்லை. எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது. எப்போதும் எங்கும் வசிக்கின்றேன். என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போன்று நான் நின்று நடத்துகின்றேன். உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் முயற்சி எடு குழந்தையே. உன் ஆத்மார்த்தமான அன்பினால் தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன். பிறகு ஏன் கலங்கி நிற்கின்றா? நீ போராடும் பெரிய பிரச்சனை அதிசயத்தில் முடியப் போகின்றது. மகிழ்ச்சியோடு இரு. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையுடன் நகரு. நான் இருக்கின்றேன் உனக்காக. பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியது. தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது. எல்லாம் நன்மைக்கே என்று வாழ பழகிக்கொள் தங்கமே. காலம் நீ பயந்தாலும் ஓடும், பணிந்தாலும் ஓடும். துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி வரும். உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகின்றது. நான் வாக்கு மீற மாட்டேன். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு. நான் அனைத்தையும் அமைத்து தருகின்றேன். அடுத்தவர்களை பார்த்து பொறாமையோ அவர்கள் வழிகளை பின்பற்றுவதோ வேண்டாம். உனக்கென தனிப்பாதை உண்டு, தனித்திறமை உண்டு. அதை நோக்கி செல்வதே சிறந்தது. உனக்கான அடையாளத்தை நீயே உருவாக்கு. உன்னை பெருமையடைய செய்வேன் தங்கமே. கலங்காதே. உன்னை பத்திரமாக கரையேற்றுவது எனது பொறுப்பு. உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் நீ எழுவதற்கு காரணமாக அமையும். ஒவ்வொரு தடையும் நீ முன்னேறுவதற்கு காரணமாக அமையும். கலங்காமல் காத்திரு. சில பிரச்சனைகளை தளராத நம்பிக்கை கொண்ட உங்களின் பொறுமையை நிரூபிக்கும் வாய்ப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள். என் ஆசீர்வாதங்களுக்கு தகுதி உடையவர்களா என பரிசோதிக்க நான் நடத்தும் விளையாட்டாக கூட இருக்கலாம். என்னை சரணடையும் சந்தர்ப்பமாகும். நல்லதையே நடத்துவேன். கலங்காதே தங்கமே. உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகின்றது. ஷீரடியில் அமர்ந்து கொண்டு நான் அசத்தியம் பேச மாட்டேன். கவலைப்பட்டது போதும் தங்கமே. இனி என் ஆசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. உன் இல்வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை பல மடங்காக்கி தருவேன். ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் மாற்றுவேன். கலங்காதே. உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக இருக்கப் போகின்றது. உன்னுடைய கெட்ட நேரம் என்னுடைய ஆசீர்வாதத்தால் முடிந்துவிட்டது. இனி அனைத்தும் சுபமே. உன்னை பற்றி உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும். உன்னை பற்றி உயர்வாகவே நினை. உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு. உன்னால் முடியாதது ஏதும் இல்லை. தன்னம்பிக்கையுடன் நடைபோடு. இங்கு எதுவும் நிரந்தரமல்ல. உன் எண்ணங்களை நேர்மையாக வெளிப்படுத்து. உனக்கு துணையாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். சிலரின் வார்த்தைகளை கேட்டு வருந்தி வாழ்வதை விட இந்த சாகி என் வாக்கை ஏற்று நிம்மதியுடன் வாழ் தங்கமே. உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாகியப்பா எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றார். நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன் குழந்தையே. தைரியமாக நட. நம்பிக்கையோடு இரு. வெற்றி உனதே. உனக்காக ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் உனக்கு அது சாதகமாக மாறப்போகின்றது என்று அர்த்தம்.
உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. உன்னை செல்லா காசாக நினைப்பவர் மத்தியில் எனது குழந்தையாகிய உன்னை கன நேரத்தில் உச்சத்தில் உயர்த்து உயரிய நிலையை அடைய வைப்பேன். எதற்கும் கவலைப்படாதே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.